ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம ஒரு 2 டேஸ் முன்னாடி சுசுகி சாம்ராய் போட்டிருந்தோம். அது உடனே சேல் ஆயிடுச்சு நல்ல கண்டிஷனில். ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு 3 சுசுகி சாம்ராய் பார்க்க போகிறோம். எல்லாமே பக்கா கண்டிஷனில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 2 சிங்கிள் ஓனர் வண்டி, ஒன்று பக்காவாக ஷோரூம் கண்டிஷனில் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஒன்று மட்டும் செகண்ட் ஓனர் வண்டி. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம லோ பட்ஜெட்டில் ஆரம்பிச்சிடலாம். இது பார்த்தீங்கன்னா இது 99 மாடல் சுசுகி சாம்ராய், சிங்கிள் ஓனர் வண்டிங்க. அதே மாதிரி இதில் எஃப்சி கரண்டில் இருக்குது, இன்சூரன்ஸும் கரண்டில் இருக்குது, சிங்கிள் ஓனர் வண்டி. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ரேட் சொல்கிறாங்கன்னா 32,000 சொல்கிறாங்க. நல்லா பக்காவான வண்டி. இதில் பாடி எல்லாமே நல்லா இருக்குது. அப்புறம் கார்பரேட்டரும் நிக்குனி கார்பரேட்டர் தான் போட்டிருக்காங்க, ஒரிஜினல் கார்பரேட்டர் தான் போட்டிருக்காங்க. இது டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஒரு 60% இருக்குங்க. பேக் டயர் நீங்கள் மாற்றுற மாதிரி தான் இருக்கும். மற்றபடி வண்டி நல்ல கண்டிஷனாக இருக்குது. இந்த டயர், இந்த சீட் மட்டும் கொஞ்சம் இதாக இருக்குது. ஆனால் அது புது சீட் போட்டு தந்துடுவாங்க. அந்த வண்டியை வாட்டர் வாஷ் பண்ணி நீட்டாக தந்துடுவாங்க. இப்போ அந்த வண்டியை உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இன்ஜின் எல்லாம் நல்ல கண்டிஷனில் இருக்குது. நம்ம எந்த வேலையும் செய்ய வேண்டாம். நீங்கள் பெட்ரோல் போட்டுட்டு வண்டியை ஓட்டிகிட்டே இருக்க வேண்டியதான். இந்த சீட்டு இதை மட்டும் அவங்க இது பண்ணி தந்துடுவாங்க. அதேமாதிரி நீட்டாக வாட்டர் வாஷ் பண்ணி தந்துடுவாங்க. சில இதில் கொடுக்குற மாதிரி அப்படி அழுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நீட்டாக வாட்டர் வாஷ் பண்ணி நான் உங்களுக்கு தந்துடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ அடுத்த வண்டியை பார்க்கலாம். நம்ம செகண்ட் பார்க்க போகிறதும் சுசுகி சாம்ராய் தான். இது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததோட இன்ஜின் அதை விட சூப்பராக இருக்குது. ஒரிஜினல் நிக்குனி கார்பரேட்டர் தான் போட்டிருக்காங்க. பக்காவாக இருக்குது வண்டி. இது செகண்ட் ஓனர் வண்டி. இதில் எஃப்சி கரண்டாக இருக்குது, இன்சூரன்ஸ் இல்லை, ஆனால் எஃப்சி கரண்டாக இருக்குது. நான் உங்களுக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிடுறேன். பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்டி இன்ஜின் பார்த்துருப்பீங்க. இன்ஜின் கன் கண்டிஷனில் இருக்குங்க. அந்த வீட்டை கேட்டிருப்பீங்க, கேட்டாலே உங்களுக்கு தெரியும். கன் கண்டிஷனில் இருக்குது. எந்த வேலையும் கிடையாது இந்த வண்டியில். எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. இந்த டேங்கில் மட்டும் ஒரு சின்ன சொட்டை இருக்குது. அது நீங்கள் இந்த சீட்டு இது போட்டிருக்காங்க, டேங்க் கவர் போட்டிருக்காங்க, அதனால் அது தெரியாது. சப்போஸ் அது வேணால் நீங்கள் லைட்டாக தட்டி எடுத்துக்கலாம். அது தேவையில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படியே வச்சு ஓட்டலாம். இது டயர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் ஒரு 60% இருக்குது. பேக்கில் ஒரு 95% இருக்குங்க. இதுலேயும் எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம இன்சூரன்ஸ் மட்டும் தான் போட வேண்டியது இருக்கும். வண்டி பக்கா கண்டிஷனில் இருக்குது. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க 38 சொல்கிறாங்க. 38 கொடுக்கலாங்க. வண்டி நல்ல பக்கா கண்டிஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்த்தாலே உள்ளே பெஸ்ட் வண்டி, அதை பார்த்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எல்லாருமே அவளோட பார்த்துட்டு இருந்த அந்த ஃபுல்லாக ரெஸ்டோர் பண்ண சாம்ராய் தான். பக்க கண்டிஷனில் ரெஸ்டோர் பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா காஸ்ட்லியான பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. அந்த லோக்கல் பெயிண்டிங்லாம் பண்ணல, எஃப்சி காட்டுறதுக்காக வேண்டி. அதேமாதிரி பிளேட்டிங்கும் நல்லா இருக்குது. வண்டியில் எந்த ப்ராப்ளம் இல்லை, ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ஹெட்லைட்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த வைசர்லாம் பார்த்தீங்கன்னா ஷோகனோடது போட்டிருக்காங்க. அது ரொம்ப அழகாக இருக்குது. மீட்டரு எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. பக்கவான வண்டி. டயர்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 100% இருக்குது. அவங்க எடுத்து ஓட்டவே இல்லை. கூடி போனால் ஒரு 200-300 மீட்டர் ஓடி இருக்கும். எல்லாமே அப்படியே புத்தம் புதுசாக இருக்குது. இது வண்டி பார்த்தீங்கன்னா ஷோரூம்லேருந்து இறக்குனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. இதை நம்ம ரெஸ்டோர் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 30 ரூபா ஆகும். அவங்க வண்டி எடுத்து ரெஸ்டோர் பண்ணியிருக்காங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா அவங்க 45,000 ரூபாய் சொல்கிறாங்க, 45,000. ஆனால் எனக்கு இந்த காசுக்கு ஒர்த்து. என்ன விஷயம்னா, டயர் ரெண்டுமே புதுசு. எஃப்சி 28 வரைக்கும் இருக்குது. 28 வரைக்கும் எஃப்சி இருக்குது. இன்சூரன்ஸும் ஃபுல் இன்சூரன்ஸ் இருக்குது. சிங்கிள் ஓனர் வண்டிங்க. இந்த மாதிரி சிங்கிள் ஓனர் வண்டி இவ்வளோ இதாக கிடைக்கவே செய்யாது. இது நமக்கு வேல்யூ ஃபார் மணி தான் சொல்லுவேன். நான் வண்டி உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி மட்டும் காட்டிடுறேன். வண்டியோட பீட்டை பார்த்துருப்பீங்க. அவங்க பிக்கப்புக்காண்டி எதுவுமே செய்யலை. மீன் கண்டிஷன் அப்படியே ஸ்டாக் கண்டிஷனில் வச்சுருக்காங்க.
இதோட இதை சொல்லிடுறேன். எஃப்சி வந்து 28 வரைக்கும் இருக்குது. 5 வருஷம் எஃப்சி பற்றி கவலையப்பட வேண்டாம். இன்சூரன்ஸும் இருக்குது, கரெக்டாக இருக்குது. இன்ஜின் வந்து பக்கா கண்டிஷனில் இருக்குது. இப்போ நீங்கள் வண்டியை பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே ஒரு புது லுக் கண்டிஷனில் இருக்குது. எந்த ரஸ்ட் எதுவுமே இல்லை. இதோட ரேட் வந்து 45 சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.